ஹே ஹாய், நான் உங்கள் காவியா ராகவன். இன்றைக்கி நம்ம சில்லி கார்லிக் மஷ்ரூம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் லவங்கம், ஏலக்காய், பட்டை இது மட்டும் கொஞ்சம் ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 அந்த ஹோல் பூண்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், பிளெயின் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வதங்கிட்டு இருக்குல்ல அந்த வெங்காயத்தில் அதை ஆட் பண்ணிடணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் தேவையான சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி இந்த மிக்சியில் இருக்கோம்ல இந்த ரிமைனிங் மசாலாவில் கொஞ்சம் வாட்டர் போட்டு அதை ஆட் பண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். வதங்கின உடனே மஷ்ரூமை போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணால் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். மஷ்ரூம் ரொம்ப ஈஸியாக வேகக்கூடிய ஒரு ஃபுட்டு தான், அதனால் சீக்கிரமாக வந்துடும். சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைஸியாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் காவியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.